பைரவா வெர்சஸ் சலார் இந்த கம்பேரிசன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பாலத்தை உடச்சிருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன் கூட ஃபைட் பண்ணுறப்ப அவரோட ஸ்ட்ரென்த் நல்லாவே படத்தில் வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் தடி கைக்கு வந்ததான் அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரென்த்தை வேற மாதிரி படத்தில் காட்டியிருந்திருப்பாங்க. பைரவாவுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து பறக்க வர மாதிரியும் அண்ட் ஒரு க்ரௌன் வீலை தூக்கிட்டு வர மாதிரியும் அவரோட ஸ்ட்ரென்த்தை படத்தில் சூப்பராகவே வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பைரவாவுக்கு ரொம்பவே அதிகம் தான். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சலார் நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாரு அண்ட் ஏகப்பட்ட கன்ஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. பைரவாவுக்கு ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு அண்ட் கார் நல்லாவே ஓட்டியிருந்திருப்பாரு அண்ட் கன்ஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இது வரைக்கும் அவர் ஒரு ஃபைட்டில் கூட தோத்ததே கிடையாது. இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பைரவாவுக்கு ரொம்பவே அதிகம் தான். ஐக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு அஸ்வத்தாமன் கூட சண்டை போடுறப்ப அவரோட ஐக்கியோ படத்தில் நல்லாவே வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. அண்ட் சம்பாலா உள்ள போகிறதுக்குமே அவர் ஐக்கியோ நல்லாவே யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. சலாருக்கு ஐக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட சிறு வயதிலே படத்தில் ஐக்கியம் நல்லாவே வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஒரு சின்ன பையனால ஒரு பெரிய பைல்வானை வீழ்த்த முடியுன்றதை தெளிவாகவே காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ஐக்கியா பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஐக்கியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு டியூரபிலிட்டி அவ்வளோவா காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் சலார் தேவாவுக்கு டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாலும் அந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அண்ட் சலார் தேவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஸ்பீட் படத்தில் நல்லாவே வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்தாலுமே அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ண இருந்திருப்பாரு. ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பைரவாவை விட தேவாவுக்கு ரொம்பவே அதிகம் தான். அண்ட் ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதே ஒரு பெரிய வீக்னஸாக இருந்திருக்கும். அண்ட் தேவாவுக்கு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அவரோட அம்மா அண்ட் அவரோட ஃப்ரெண்டு தான் ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர் ரெண்டு பேருமே தான். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை மட்டும் ஆளில் போட்டுக்கோங்க.